குறைந்தது 18 வெளிப்புற காயங்கள் உடலில் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. காயங்கள் மண்டையோடு தொடங்கி கை, முதுகு, கால்கள் என உடல் முழுவதும் பரவியுள்ளது. உட்புற உறுப்புகளில் பலவிதமான காயங்கள், இரத்த கசியல் போன்ற மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. சங்கு பகுதியில் ஏற்பட்ட தீவிர காயம் உயிரிழப்புக்கு நேரடியான காரணமாக இருக்கலாம் என முதற்கட்ட அறிக்கையில் சொல்லப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் உளவியல் அடிப்படையில் ஏற்பட்ட அதிர்ச்சி, அழுத்தம் மற்றும் உட்புற இரத்த கசியல் போன்றவை கூட மரணத்திற்காக வழிவகுத்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. வழக்கமாக ஒரு பிரேத பரிசோதனை என்பது 1 முதல் 2 மணி நேரம் மட்டுமே ஆகும். ஆனால் அஜித்குமார் மீது நடந்த பிரேத பரிசோதனையில் 5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றுள்ளது. இது அவரது உடலில் பெரிய அளவிலான தாக்கங்கள் மற்றும் காயங்கள் இருப்பதை உறுதி செய்கிறது. அது மட்டுமின்றி அவருடைய கல்லீரல் வெடிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பலத்த இரும்பு கம்பியால் போன்ற பல்வேறு ஆயுதங்களால் அவருடைய வயிற்று பகுதியில் ஓங்கி அடித்தால் மட்டுமே இது மாதிரியான கல்லீரல்